ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்கொயர் ரூட் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டா இல்லை இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன ட்ரிக் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ரூட் நம்பரில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த லாஸ்ட் டிஜிட், அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் என்ன நம்பரில் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இப்போது கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட்டில் இருக்க நம்பர் எதில் முடியும்னு பார்த்தீங்கன்னா 1, 4, 5, 6, 9 and 0 இந்த 6 நம்பரில் தான் முடியும். இதுவே 2, 3, 7, 8லலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் தான். அந்த 2, 3, 7, 8ல் எப்போவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ் முடியவே முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு 2, 3, 7, 8ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா டைரெக்டாக அதை இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டுன்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 6 நம்பர்ஸில் தான் முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 6 நம்பர்ஸ்லேருந்து 1, 4, 5 and 9ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னவில் முடியும்னு பார்த்தீங்கன்னா 0ல் முடியும், இல்லைனா ஈவன் நம்பரில் முடியும். ஈவன் நம்பர்னால் என்ன? 2, 4, 6, 8 இதெல்லாம் தான் ஈவன் நம்பர். ஆட் நம்பர்னா 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் ஆட் நம்பர். ஓகேங்களா? இப்போ நமக்கு 1, 4, 5 and 9ல் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்பர் 0வாக இருக்கும், இல்லைனா ஈவன் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதை செக் பண்ணலாம். இப்போ 19 ஸ்கொயர் என்ன? 361. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன? 1ல் முடிஞ்சிருக்குங்களா? 1ல் முடிஞ்சால் அதுக்கு முன்னாடி நம்பர் நம்ம செக் பண்ணலாமா? முன்னாடி நம்பர் என்ன இருக்குது? 6 இருக்குது. 6 ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈவன் நம்பர். ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டில் தான் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 52 ஸ்கொயர் எடுத்திருக்கேன். 52 ஸ்கொயர் என்ன? 2704. அந்த 2704ல் லாஸ்ட் டிஜிட் என்ன? 4. ஸோ 4 வந்ததால் முன்னாடி டிஜிட் செக் பண்ணலாம். முன்னாடி டிஜிட் என்ன இருக்குது? 0 இருக்குது. நமக்கு 0 வரலாம், இல்லைனா ஈவன் நம்பர் வரலாமா? இங்கே 0 வந்ததால் இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், 33 ஸ்கொயர் எடுத்திருக்கேன். 33 ஸ்கொயர் என்ன? 1089. இப்போது 9ல் முடிஞ்சிருக்கு. 9ல் முடிஞ்சாலும் நம்ம முன்னாடி நம்பரை செக் பண்ணலாம். முன்னாடி நம்பர் பாருங்கள் என்ன இருக்குது? 8. 8ம் ஈவன் நம்பர் தானே. ஸோ இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன் பாருங்கள். 371 எடுத்திருக்கேன். இதுவும் 1ல் முடிஞ்சிருக்கு. 1ல் முடிஞ்சதால் அதுக்கு முன்னாடி நம்பரை செக் பண்ணலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது? 7 இருக்குது. 7 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். நமக்கு 0வும் வரல, ஈவன் நம்பரும் வரல, ஆட் நம்பர் வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இது இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் தான் மென்ஷன் பண்ணிடலாம். எந்த டவுட்டுமே வேண்டாம். இப்போது 1, 4, 5 and 9ல் முடிஞ்சால் அதுக்கு முன்னாடி நம்பர் எதில் இருக்கும், என்ன நம்பரில் இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போது நெக்ஸ்ட்டு அந்த நம்பரில் 6ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட் நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆட் நம்பர் அப்படின்னா 1, 3, 5, 7, 9 இதுதான் இருக்கும். வேறு எந்த நம்பர் இருந்தாலும் நம்ம டேரெக்டாக வந்துட்டு அதை இம்பர்ஃபெக்ட்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 14 ஸ்கொயர் எடுத்திருக்கேன். 14 ஸ்கொயர் என்ன? 196. 6ல் தானே முடிஞ்சிருக்கு, அதாவது லாஸ்ட் டிஜிட் 6 தானே இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்பர் என்னவா இருக்கணும்? ஆட் நம்பர் தான் இருக்கணும். இப்போ ஆட் நம்பர் இருக்கான்னு பார்த்துடலாமா? இப்போ 9ங்கிறது என்ன? ஆட் நம்பர் தானே. ஆட் நம்பர் வந்ததால் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டில் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 46 ஸ்கொயர் எடுத்திருக்கேன். 46 ஸ்கொயர் என்ன? 2116ங்களா? இப்போ லாஸ்ட் டிஜிட் 6ல் இருக்குது, அதனால் முன்னாடி நம்பர் என்னன்னு செக் பண்ணலாம். முன்னாடி நம்பர் என்ன? 1 ஆட் நம்பர் தானே. ஸோ ஆட் நம்பராக இருக்கிறதால இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் வரும். நெக்ஸ்ட்டு 34 ஸ்கொயர் எடுத்திருக்கேன். 34 ஸ்கொயர் என்ன? 1156. இதுவும் 6ல் முடிஞ்சிருக்கு, அதனால் முன்னாடி இருக்க நம்பர் ஆட் நம்பரான்னு செக் பண்ணணும். இப்போ 5 ஆட் நம்பரா? ஆமாம், ஆட் நம்பர் தான். அதனால் நம்ம இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1226 எடுத்திருக்கேன். இப்போ அந்த 1226ல் 6ல் முடிஞ்சிருக்கு, அதனால் முன்னாடி நம்பர் ஆட் நம்பரான்னு செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது? 2 இருக்குது இல்லைங்களா? 2 ஆட் நம்பரா? இல்லை, 2 வந்துட்டு ஈவன் நம்பர். ஸோ இந்த 6ல் முடிகிறப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் ஈவன் நம்பராக இருக்கிறதால டைரெக்டாக இதனை இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லிடலாம். இப்போது நமக்கு 6ல் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி நம்பர் ஆட் நம்பராக தான் இருக்க முடியும். ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக நம்ம அதை இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டுன்னு மென்ஷன் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருக்க நம்பர் 5ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட செகண்ட் லாஸ்ட் டிஜிட், அதாவது அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த நம்பர் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக அதை இம்பர்ஃபெக்ட்னு சொல்லிடலாம். அதாவது ஸ்கொயர் ரூட்டில் இருக்க நம்பர் 5ல் முடிஞ்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் கண்டிப்பாக 2 மட்டும்தான் இருக்க முடியும். வேறு எந்த நம்பர் இருந்தாலும் நம்ம இம்பர்ஃபெக்ட் தான். ஓகேங்களா, கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். 25 ஸ்கொயர் எடுத்திருக்கேன். 25 ஸ்கொயர் என்ன? 625 5ல் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 2ல் தான் இருக்குது. அதனால் டைரெக்டாக அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு 35 ஸ்கொயர் பாருங்கள். 1225 இருக்குது. அதுவும் 5ல் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்பர் 2 இருக்குது. அதனால் அதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் வரும். நெக்ஸ்ட்டு 55 ஸ்கொயர் பாருங்கள். 3025ங்களா, 5ல் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்பர் 2 இருக்குது. ஸோ அதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1235 எடுத்திருக்கேன். இப்போ அதோட லாஸ்ட் நம்பர் என்ன? 5. அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன? 3 வந்திருக்கு. 2வை தவிர்த்து எந்த நம்பர் வந்தாலும் நம்ம அதை இம்பர்ஃபெக்ட்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ 3 வந்திருக்கிறதால இதை டைரெக்டாக இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்னு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இப்போது இது வரைக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட்டில் இருக்க லாஸ்ட் நம்பரை செக் பண்ணோம். அந்த லாஸ்ட் நம்பரை டிபெண்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இப்போது 1459 வந்துச்சுன்னா நமக்கு 0 வரும், இல்லைனா ஈவன் நம்பர் வரும். இதுவே 6ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆட் நம்பர் மட்டும்தான் வரும். இதுவே நமக்கு 5ல் முடிஞ்சுன்னா 2 மட்டும்தான் வரும்னு சொன்னோம் இல்லைங்களா. இதை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஸ்கொயர் ரூட்டில் இருக்க நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்த்துருங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் இருக்க நம்பர்ஸை ஒரு டைம் ஆட் பண்ணி பார்த்துருங்க. அப்படி ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஆட் நம்பர்லேருந்து 1, 3, 7, 9 வரலாம். ஈவன் நம்பர்லேருந்து 4 வரலாம். ரிமைனிங் எந்த நம்பர் வந்தாலும் அது இம்பர்ஃபெக்டில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9025 எடுத்திருக்கேன். இப்போது 9 + 0 + 2 + 5 என்ன? 16. அந்த 16 2 டிஜிட்டா. ஸோ அதையும் ஆட் பண்ணும். 1 + 6 என்ன? 7. நமக்கு 7 வந்திருக்கா. ஸோ இது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3969 எடுத்திருக்கேன். இப்போது இந்த 4 நம்பர்ஸையும் ஆட் பண்ணலாமா. 3 + 9 + 6 + 9 இதெல்லாம் ஆட் பண்ணால் 27 வருதா. அந்த 27 2 டிஜிட்ன்றதால அதையும் ஆட் பண்ணுங்கள். 2 + 7 என்ன? 9. 9 வந்ததால் இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7744 எடுத்திருக்கேன். இப்போது அந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணலாம். 7 + 7 + 4 + 4 எடுத்திருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணால் 22. அந்த 22 2 டிஜிட்டுங்கிறதால அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். 2 + 2 என்ன? 4. 4 வந்திருக்குங்களா. 4 நமக்கு வரலாம். அப்படி 4 வந்துச்சுன்னா அதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் தான். இப்போ நமக்கு 1, 3, 4, 7 and 9 இந்த 5 நம்பர் வந்தால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டில் வரும். ரிமைனிங் எந்த நம்பர் வந்தாலும் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டில் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 530 எடுத்திருக்கேன். இப்போது 530 மூணுத்தையும் ஆட் பண்ணலாமா. அப்படி ஆட் பண்ணால் 8ங்களா. 8 வந்துட்டு நமக்கு வரக்கூடாது. அந்த 5 நம்பரில் 8 இல்லை. அதனால் இதை டைரெக்டாக நம்ம இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். கிளியருங்களா. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டா இல்லை இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டா அப்படிங்கிறத ஈஸியாக மென்ஷன் பண்ணிக்கலாம்.